பூவே பூச்சுடுவா ஓகே. நதியா இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். பத்மினி அம்மா வந்து ரீஎன்ட்ரி, அவங்க கொஞ்ச நாள் நடிச்சுட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வராங்க. அப்புறம் ஃபாசில் வந்து ஆல்ரெடி மலையாளத்தில் வந்து அவர் டைரக்ட் பண்ணுறாருங்க. அந்த படம் வந்து படம் பார்த்தெல்லாம் பண்ணும்போது வெளியில் எங்களுக்கு டாக் ஃபாசில் முஸ்லீம் பண்ணுறதுனால ஃபாசில் பேர் மாற்றிட்டுங்க, ஓகே, வேறு பேர் வச்சுப்பானா நம்ம ஊருக்கு நல்லா இருக்கான்னு நான் சொல்லிவிட்டு, அது மாதிரி எல்லாம் படம் எனக்கு என்னமோ நல்லா இருக்குது, ஆனால் இது கமர்ஷியலாக எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு தெரில. ஏன்னா கிளாஸாக இருக்குது படம், ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த சொல்கிற நேரேஷனே ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் அதெல்லாம் மாற்ற வேண்டியதில்லை, நான் அது வேறு பேட்டர்னில் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு யூஸ்வலாக பண்ணுற மாதிரி எல்லா ஊரும் பிரிண்ட் எடுத்து போடலை. யூஸ்வலாக என்ன பண்ணேன்னா, சிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 சென்டர், உதயத்தில் ஒரு பிரிண்ட்டு, அப்போ சத்யம் எங்கிட்ட இருந்தது, அது சுபத்தில் சின்ன தேட்டரில் போட்டேன், 200 கெப்பாசிட்டி, அதில் ஒரு பிரிண்ட்டு. அதே நேரத்தில் மகாலட்சுமி நல்ல அந்த லோ கிளாஸ் ஏரியா, அது அந்த சி கிரேடு, அந்த ரேஞ்சு இதில் வந்து அங்கே ஒரு பிரிண்ட்டு போட்டேன். கோயம்புத்தூரில் ஒரு பிரிண்ட்டு, திருச்சியில் ஒரு பிரிண்ட். இப்போ ஏன்னா ஒரு பிரிண்ட்டாக போட்டேன், ஏன்னா எந்த அளவுக்கு பொட்டன்ஷியாலிட்டி தெரியாததுனால டக்குன்னு பிரிண்ட்டு போட்டு டக்குன்னு ஒன்றும் இல்லைன்னு ஒன்று ஒரே வாரத்தில் எடுத்துருவாங்க. அதனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்ததில் ஒரு பிரிண்ட் போட்டதில். பட் அந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு ஷோ பார்த்த உடனே ஃபோன் பறக்குது, சார் படம் எக்ஸ்ட்ராடினரி, ஃபேமிலிஸாக புக்கிங் கேட்குறாங்க போகிறாங்கன்னு சொல்லி வந்ததுன்னா அதுக்கப்புறம் நிறைய பிரிண்ட்டு போட்டோம். படம் 250 நாள் போச்சு, அது 175 250 நாள் போச்சு. அந்த படம் ஒரு எதிர்பார்க்காம வசூலில் படம் நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு நல்லா ஓடுன்னு நான் எதிர்பார்க்கல.